பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் ஈடின் நாமத்தினாலே விசேஷித்த வெள்ளிக்கிழமை ஜெபத்திலேயும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இன்று வரைக்கும் அவர் நம்மை நல்ல வழிநடத்துகிற தேவனாக, நம்மளை பாதுகாக்கிற தேவனாக, நம்மை அழகாக போஷிக்கிற தேவனாக இருந்து வருகிறபடினாலே ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நேரத்தில் கூட தேவ பிள்ளைகள் யாவரும் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நிறைய நன்மைகளை செய்வார். அல்லேலூயா. அவருடைய முகத்திலிருந்து இரக்கமும், அவருடைய முகத்திலிருந்து கிருபையும், அவருடைய முகத்திலிருந்து தேவ அன்பும் நம்ம மேலே இறங்கி நிச்சயமாக வரும். இன்றைக்கு இந்த நேரல ஜெபத்தில் எத்தனை பேர் கலந்து கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேருடைய கண்ணீரையும் ஆண்டவர் கண்டு நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்கள் என்ன பிரச்சனையில் இருந்தாலும் ஆண்டவருக்கு தெரியும். அவர் உங்களுடைய இருதயத்தின் வியாகுலங்களையும் உங்கள் மனதில் இருக்கிற கவலைகளையும் அவர் அறிகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் மைண்டை அப்படியே ரீட் பண்ணுகிற ஒரு வல்லமையுள்ள கர்த்தர். ஆமென். உங்கள் நினைவுகளையும் எண்ணங்களையும் அறிகிற தேவன். அப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்க வந்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளை நீங்கள் யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ தொடர்ந்து இந்த ஜெபம் முடிகிற வரைக்கும் நீங்கள் பாருங்க. நிச்சயமாகவே கர்த்தர் வாக்கு கொடுத்தபடியே நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடியே நிச்சயமாகவே அவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் அவர் நிறைவேற்றுவதை நீங்கள் பார்க்க போறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமாம். இந்த லிங்க் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் பார்க்கட்டும், நிறைய ஜனங்கள் விடுதலை பெறட்டும். ஆண்டவர் அநேக ஜனங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறதை எண்ணி கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த ஜெபமும் இந்த நேரல ஜெபமும் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. ஆமென். அல்லேலூயா. நல்ல விசுவாசத்தோடு எங்களோடு இணைந்து பாடுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்க. ஆமென். ஒவ்வொரு பகுதியும் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக, உங்களுக்கு பலனாக தேவ சகாயத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமென். தேவ பிள்ளைகள் யாவரும் நம்ம கண்களை மூடி அவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணிச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி, பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவீராக. அப்பா, நீங்க இல்லைன்னா நாங்க இல்லப்பா, நீங்க இல்லைன்னா நாங்க இல்லை. எங்களை ஆட்கொள்ளுவீராக. இது ஜெப நேரத்தை ஆட்கொள்ளுவீராக. இது ஜெப நேரத்தை மகிமையினால நிரப்புவீராக. இந்த ஜெப நேரம் முழுவதிலும் தேவ பிரசன்னம் இறங்கி வருவதாக, தேவ வல்லமை இறங்கி வருவதாக, தேவ கிருபை இறங்கி வருவதாக. ஆண்டவரே, இந்த நேரலையில பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட என் தேவனுடைய மனதுருக்கம் இறங்கி வரட்டும். அப்பா, எத்தனையோ பிள்ளைகளை இந்த நேரல ஜெபத்துல ஆசீர்வதித்திருக்கிறீங்கப்பா, சுகப்படுத்தி இருக்கிறங்கப்பா, குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா, திருமண தடைகளை உடைச்சிருக்கீங்கப்பா, அங்க வாழ்க்கையில இருந்த அநேக வியாதிகளை உடைச்சி சர்பத்தின் வல்லமைகளை, சத்துருவின் வல்லமைகளிலிருந்து விடுதலையாக்கி உம்முடைய பிள்ளைகளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறீங்க. அதே போல் அவர்களும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்லி இருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த ஜெபமும் அதே போல் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படணும். உம்முடைய பிள்ளைகளுடைய நாமத்தை கர்த்தர் நீர் மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கண்ணீர்கள், கவலைகள், துக்கங்கள் எல்லாம் மாறணும். தேவ கிருபை வல்லமையாய், தேவ பிரசன்னம் மகிமையாய் இந்த நேரில் ஜெபத்தில் இறங்கி வருவதாக. தேவ ஆவியானவர் பலத்த சத்துவத்தோடு உங்க மகிமையோடு ஆண்டவரே இறங்கி வருவீராக. உபாகமம் 33வது அதிகாரத்துல எங்களுக்கு நீர் வாக்கு கொடுத்தபடியே அவர் உனக்கு சகாயம் பண்ணும்படியாய், ஆமென், ஆகாய மண்டலத்துல, வான மண்டலத்துல அவர் ஏறி வருகிறார். ஆண்டவர், இந்த நேரில் ஜெபத்துல எங்கள் தகப்பனீர் வரும்படியாக அழைக்கிறோம். ஆண்டவரை நீர் வரும்படியாக அழைக்கிறோம். இந்த நேரில் ஜெபத்துல வந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கணும், கடன் பிரச்சனைகளை மாற்றணும், குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும்.
வியாதியோடு பார்க்கிறோடைய வியாதிகளை சுகமாக்கணும், பலகீனத்தோடு இருக்கிறோடைய பலகீனத்தை மாற்றணும். ஆண்டவரே, நீ என்னென்ன தடைகளோடு, என்னென்ன பிரச்சனைகளோடு, என்னென்ன பாரத்தோடு உம்முடைய பிள்ளைகள் அதை பார்க்கிறார்களோ எல்லாருக்கும் நீர் அற்புதம் செய்வீராக. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். இந்த பாடல் எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். உன்னத மறைவில் வல்லவ நிழலில் என்றும் தாங்குவேன், உன்னத மறைவில் வல்லவ நிழலில் என்றும் தாங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன், என் தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம், அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு, வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார், என் பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன், சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு,
சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு எங்கும் விடுதலை, தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு எங்கும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம், அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு பாடல் பாடுவோம். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏலேலோ ஏலே ஏலேலோ ஏலே எலோஹேல் உம்மை துதிப்பேன். ஏலேலோ ஏலே ஏலேலோ ஏலே எலோஹேல் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கிற எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கிற எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஏலேலோ ஏலே ஏலேலோ ஏலே எலோஹேல் உம்மை துதிப்பேன். ஏலேலோ ஏலே ஏலேலோ ஏலே எலோஹேல் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏலேலோ ஏலே ஏலேலோ ஏலே எலோஹேல் உம்மை துதிப்பேன். ஏலேலோ ஏலே எலோஹே
எலோஹேல் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. ஓம் தாயே என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. ஓம் தாயே என்னை கைவிடல. வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தாங்கினதை சுதந்திரமாய் மாற்றி எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தாங்கினதை சுதந்திரமாய் மாற்றி எனக்கு தந்தீர். எலோஹேல் உம்மை துதிப்பேன். எலோஹேல் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. ஓம் தாயே என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. ஓம் தாயே என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எலோஹேல் உம்மை துதிப்பேன். எலோஹேல் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. ஓம் தாயே என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. ஓம் தாயே என்னை கைவிடல. காயப்பட்டு நின்றேன் கண்ணீர் சென்றேன். கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன் கண்ணீரை சென்றேன். கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எலோஹேல் உம்மை துதிப்பேன். எலோஹேல் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. ஓம் தாயே என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. ஓம் தாயே என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எலோஹேல் உம்மை துதிப்பேன். எலோஹேல் உம்மை துதிப்பேன். Praise the Lord. அல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நேரில் ஜெபத்தில் கலந்து கொண்ட தேவ பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் தாமே நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தின்படியே ஆமென். ஏசாயா 41 அதனுடைய 10வது வசனத்தின்படியே அவர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணி அவருடைய நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குவாராக. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனத்தை நம்பி நீங்கள் ஜெபிக்கும் போது ஆமென், அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் சார்ந்திருக்கும் போது நிச்சயமாகவே தேவ பலன் உங்களுக்குள்ளேயும் தேவனுடைய கிரியைகள் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் நிச்சயமாகவே இருந்து நடத்துகிறத நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. அநேக குடும்பங்களுக்கு கர்த்தர் அப்படி நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களையும் நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அநேக சாட்சிகள் இருக்கிறது. அந்த சாட்சிகளை ஆமென் சொல்ல முடியாது. வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற அநேகருக்கு நான் அனுப்பி கொண்டிருக்கிறேன். லைவ்ல நீங்க பார்க்காதவங்க, அந்த சாட்சிகள் எல்லாம் பார்க்காதவங்க, நீங்க அந்த நம்பர்ல நீங்க சேவ் பண்ணி கொள்ளலாம். நீங்க என்னிடத்துல வாட்ஸ்அப்ல கலந்து கொள்ளும் பொழுது நான் அந்த குரூப்ல ஆட் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கும் அந்த சாட்சிகளை படிக்கும் பொழுது இன்னும் அதிகமான விசுவாசமும் தேவ பலனும் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் ஆமென் அந்த நம்பிக்கை கூடும். அதனால தேவ பிள்ளைகளை நீங்க இதுவரை
ஆமாம், என்னிடத்துல தொலைபேசி நீங்கள் தொடர்பு கொள்ளலைன்னா தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களோட நம்பரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் ஏராளமான நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். அந்த நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். தொடர்ந்து நம்ம செபிக்க போகிறோம். இன்றைக்கும் கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய போகிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நான் எப்பவுமே சொல்லுவேன், வசனத்தை முக்கியப்படுத்தி தான் இந்த நேரலை ஜெபத்தில் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்பது எல்லாரும் பார்க்குற ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், விடுதலையை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், விடுதலை எப்படி இறங்கி வரும் அப்படின்னா வசனத்தை நம்பும் பொழுது, வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, வசனத்துக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்பும் பொழுது, ஆமென், ஆண்டவர் கொடுக்கிற வசனத்தை வாக்குத்தத்தத்தை எனக்கென்று நீங்க சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது, ஆமென், அந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி ஆண்டு உங்களை நடத்த நீங்க ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், ஆமென், நம்பணும். அல்லேலூயா. அதை நீங்க கரெக்டா நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க கேட்கிற வசனம் உங்க வாழ்க்கையில கிரியையா மாறும், அடையாளமா மாறும், அற்புதமா மாறும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, வசனத்தை நீங்க சரியா கேட்கணும். இன்றைக்கும் ஆமென், இன்னைக்கு கர்த்தர் பேச போகிற வார்த்தைகளை நீங்க தெளிவாய் கேட்டு அந்த வசனத்துக்கு நேராக உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது இன்றைக்கும் அதே அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எந்த சம்பவத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருகிறாரோ, யாருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்தது நான் உங்களுக்கு சொல்லுவேனோ அதே அற்புதம் உங்க குடும்பத்திலே நடக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஆமீன் போடுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு பேசுகிற வார்த்தை எனக்கு தான் என்று சொல்லுகிறவர்கள், ஆமென், அது அந்த வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அதுல ஒரு வார்த்தை சொல்லுகிறது, ஆமென், ஆதியாகமம் 17வது அதிகாரம், ஜெனிசிஸ் சாப்டர் 17, அதனுடைய வசனம் 20 சொல்லுகிறது, verse 20. ஆமென். இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாய் பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தை குறித்து சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இந்த வேதத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது, ஆதியாகமம் 17வது அதிகாரத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது இதுல 2 விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆமென். முதலாவதாக, ஆமென், நீங்க சரியாக இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது 2 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஒன்று என்ன அப்படின்னா, இந்த ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தது. ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதம் இல்லை? அவன் செல்வத்தில் ஆசீர்வாத குறைவு கிடையாது. அவன் நல்ல செல்வ சம்பத்து உடையவனாய் இருந்தான். அவனுக்கு வேலைக்காரிகள், ஒட்டகங்கள், ஆடுகள் ஏராளமாய் உண்டு. அவனுக்கு எந்த குறைவும் இல்லை. நல்ல யுத்த வீரனாய் இருந்தார். போகிற இடத்தெல்லாம் கர்த்தர் வெற்றி கொடுத்தார், ஜெயம் கொடுத்தார். கர்த்தர் அவனை காப்பாற்றினார், பாதுகாத்தார், பலப்படுத்தினார், எல்லாம் செய்தார். அல்லேலூயா. ஆனால் ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தது. என்ன ஆசீர்வாதம்? குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவன் குழந்தை இல்லாதவனாக, அவன் கிட்டத்தட்ட 75வது வயதுல ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், நான் உனக்கு ஒரு புத்திரனை தருவேன் என்று சொல்லி. ஆனா இந்த 17வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை சந்திக்கும் பொழுது அவனுக்கு 100 வயதாகிறது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமுக்கு 25 வருஷம் கழிச்சு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற ஆண்டவர் இந்த இடத்துல இறங்கி வருகிறார். ஆண்டவர் இந்த இடத்துல இறங்கி வரும் பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆண்டவர் முதல்ல சொல்லுகிறார், ஆமென், ஸ்தோத்திர தேவ பிள்ளைகளே, நீங்க ஆதியாகமம் 17வது அதிகாரத்துல, ஆமென், அதனுடைய 16வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஜெனிசிஸ் 17 சாப்டர் 16 வாசிக்கும் பொழுது, நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அவளை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாம் இடத்துல பேசும் பொழுது அவளுடைய மனைவியை குறித்து பேசுகிறார். அவளுடைய மனைவியை குறித்து சொல்லுகிறார், ஆமென், நான் சாராளுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன், ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பேன். அது ஆசீர்வாதத்திற்கு ஒரு அடையாளம். சந்ததி இல்லாத ஒரு குடும்பத்துக்கு ஆண்டவர் சந்ததியை கொடுப்பேன் என்று சொல்லி அவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு பிள்ளை பிறக்கும். அதே போல ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், உனக்கு ஒரு புத்திரனை கொடுப்பேன், அவனுக்கு ஈசாக் என்று நீ பெயரிடணும், அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளை நல்லா கவனிக்கணும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர், ஆமென், தரிசனமாகி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்,
ஒரு பிள்ளையின் ஆசீர்வாதத்தை தருவேன், ஒரு குழந்தையின் ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார். இப்போ இந்த ஆசீர்வாதம் நமக்கு ஆண்டவர் தந்துட்டாரு, ஆசீர்வாதத்தை நமக்கு ஆண்டவர் தந்துட்டாரு. குழந்தை இல்லாம இருந்தோம், குழந்தை பாக்கியத்தை தந்துட்டாரு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த நன்மைகளை, அந்த ஆசீர்வாதத்தை அவன் தனக்குள்ள மட்டும் அந்த சந்தோஷத்தை எடுத்துக்கொண்டு அடுத்ததாக ஒரு காரியத்தை செய்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது என்ன அப்படின்னா, உடனே அவன் சொல்லுகிறான் 18வது வசனத்துல அவன் chapter 17:18 says, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென், ஆமென். பாருங்க, எனக்கு குழந்தை இல்லை, ஆனா குழந்தை பாக்கியம், ஒரு புத்திர பாக்கியம், ஆமென், ஒரு வாரிச கர்த்தர் எனக்கு தந்துட்டார்னு சொல்லி அவன் அந்த விண்ணப்பத்தை அப்படியே முடிக்காம அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடு அடுத்தல ஒன்ன சொல்லுகிறான், என்னுடைய வேலைக்காரிக்குடன் ஆமென் ஆன ஒரு குழந்தை, ஆமென், இஸ்மவேல், அவனுக்காகவும் அவன் ஜெபிக்கிறான். அல்லேலூயா, தேவ பிள்ளைகளே, அவனுக்காகவும் ஜெபிக்கிறான். இஸ்மவேல் உமக்கு முன்பதாக பிழைத்திருப்பானாக, இஸ்மவேல் உமக்கு முன்பதாக பிழைத்திருப்பானாக. ஆபிரகாமனுடைய ஜெபம், ஆபிரகாமனுடைய தாகம், ஆபிரகாமுடைய வாஞ்ச பாருங்க, ஆமென், எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு வாரிசு பறக்க போகிறது, கர்த்தர் சொல்லிட்டாரு, கர்த்தர் கொடுக்க போறாரு அப்படிங்கிற சந்தோஷத்துல நின்று விடாம, ஆமென், உடனே அவன் உள்ளத்துல இருக்கிற பாரம், ஆமென், இஸ்மவேலுக்காக ஜெபிக்கிறான். இஸ்மவேல் உமக்கு முன்பதாக பிழைப்பானாக. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்க, ஆண்டவர் 2 காரியத்தை இந்த நேர்நிலையில பார்க்கிறவர்களுக்கு செய்ய போகிறார். ஒன்று, நீங்க எதற்காக ஜெபித்தீங்களோ, நீங்க உங்க குடும்பத்துல உன் மனைவிக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக நீங்க ஜெபித்தீர்களோ, இன்றைக்கு கர்த்தர் உங்க குடும்பத்துல ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். 2வது, நீங்க மற்ற யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ, ஆமென், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்காக, உங்கள் நண்பர்களுக்காக, உங்க கூட இருக்கிறவர்களுக்காக, பக்கத்துல இருக்கிறவர்களுக்காக, ஆமே சோத்திரம், எங்க உறவுகள் உள்ளவர்களுக்காக, ஆமே சோத்திரம், உங்க சொந்த பந்தங்களுக்காக, யாருக்கெல்லாம் நீங்க ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் சத்தத்தை ஆண்டவர் கேட்க போகிறார். ஆமே சொல்லுங்க, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, என்னிடத்துல நிறைய பேர் ஜெபிப்பது உண்டு, நிறைய பேர் ஜெப குறிப்பு அனுப்புவது உண்டு. ஆமா, அவங்க வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளை எனக்கு அப்படி சொல்லி அனுப்புவாங்க, பேசுவாங்க, நான் ஜெபம் பண்ணுவேன். திடீர்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு மகள் இருக்கிறா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இருக்கிறா, ஒரு சகோதரன் இருக்கிறான், அவங்க வாழ்க்கையிலும் பிரச்சனை பாஸ்டர், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, பாருங்க, இப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் ரொம்ப எதிர்பார்க்கிறார், இப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், நீங்க இந்த வார்த்தையின்படியே ஆமென் ஸ்தோத்திரம், உங்களுடைய ஆசீர்வாதம் மட்டும் பெற்றுக்கொண்டா போதாது, உங்க நன்மைகளை மட்டும் பெற்றுக்கொண்டா போதாது. ஆமென். தேவ பிள்ளைகளே, உங்க உள்ளத்துல இன்னொரு பாரம் இருக்கணும். உங்களை அறிந்தவர்கள் ஆமென் நன்மை இல்லாமல் இருக்கும் பொழுது, உங்க உறவுகள் நன்மை இல்லாமல் இருக்கும் பொழுது, உங்களுக்கு தெரிந்தவர்கள் நன்மை இல்லாமல் இருக்கும் பொழுது, உங்கள் நண்பர்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் நன்மை இல்லாமல் இருக்கும் பொழுது, அவர்களுக்காகவும் தேவ சமூகத்துல ஆண்டவரே அல்லேலூயா, இவர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்களையும் நினைத்தருளுவீராக, இவர்களும் உமக்கு முன்பதாக பிழைத்திருக்கட்டும் என்று சொல்லி, ஆமென். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் 2 விதமான நன்மைகளை செய்கிறார். ஒன்னு, ஆபிரகாமையும் ஆசீர்வதிக்கிறார், 2வது இஸ்மவேலையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, ஆபிரகாம கர்த்தர் ஆசீர்வதித்தார். என்ன ஆசீர்வாதம்? குழந்தை இல்லாத அவனுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவன் குழந்தை இல்லாத அவனுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவேன் என்று சொல்லி அவர் என்ன பண்றார்? 19 வசனத்துல ஈசாக் என்று பெயரிடுவாயாக அப்படி சொல்லிட்டு அடுத்தல சொல்லுகிறாரு, இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். 20வது வசனம் 20 சொல்லுகிறது, இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த
விண்ணப்பத்தை கேட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்று சொல்றாரு பாருங்க, ஆமென், நீ இஸ்மவேலுக்காக ஜெபிச்சாய் அல்லவா, ஆமென், அந்த விண்ணப்பத்தை நான் கேட்டேன்டா. ஆமென். ஆபிரகாம் ஜெபிக்கிற, ஆண்டவரே இஸ்மவேல் உமக்கு முன்பதாக பிழைத்து இருக்கட்டும். ஒரு வார்த்தை இப்படி சொன்னா, ஆண்டவரே இஸ்மவேலும் உங்களுக்கு முன்பதாக அவன் பிழைச்சு இருக்கட்டும், அவன் ஜீவனோடு இருக்கட்டும்பா, அவனே கொஞ்சம் நினைச்சுக்கிடுங்க, அவனே கொஞ்சம் பாதுகாத்துக்கிடுங்க, அவன் செத்துறக்கூடாது, மரிச்சிடக்கூடாது, அவன் தனிமைப்படுத்தப்பட்டக்கூடாதுன்னு சொல்லி இஸ்மவேலுக்காகவும் அவன் ஜெபிக்கிறான். அல்லேலூயா. இஸ்மவேலுக்காகவும் ஜெபிக்கிறான், இஸ்மவேலுக்காக ஜெபிக்கிறான். அவன் எப்படி ஜெபிக்கிறான்? அவன் பிழைச்சிருக்கட்டும், அவன் செத்துறக்கூடாது. அல்லேலூயா. அவன் பிழைச்சிருக்கட்டும், அவன் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும், அவன் எங்க இருந்தாலும் அவன் ஜீவனோடு இருக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அல்லேலூயா, அவன் வெறும் ஜீவனோடு இருக்க அல்லப்பா, நீ ஜெபிக்கிறபடினால, நீ விண்ணப்பத்தை பண்ணுகிறபடினால, நீ இஸ்மவேலுக்காகவும் ஜெபிக்கிறபடினால உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு நான் என்ன செய்வேன்னு சொல்றாரு, நான் ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாய் பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளையே, இன்றைக்கு தேவ பிள்ளையே, கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் உன்னையும் ஆசீர்வதிப்பார். நீ வேற எதற்காக ஜெபிக்கிறாயோ அதையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உனக்கு ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், ஆபிரகாமை போல கண் கலங்கி, ஆபிரகாமை போல வேதனைப்பட்டு, ஆபிரகாமை போல மனம் கடங்கி நீ இருக்கலாம் தேவ பிள்ளையே. ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் ஆமென் ஸ்தோத்திரம் உனக்கு சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு எப்படி குழந்தை பாக்கியத்தை ஆண்டு கொடுத்தாரோ அதே போல உனக்கு ஒரு சந்ததியை தருவேன், உனக்கு ஒரு புத்திரனை பெரும்படியான ஒரு அனுக்கிரகத்தை தருவேன், அவன் ஆசீர்வதிப்பேன், அவன் மூலமாய் சந்ததி உருவாகும், அவன் மூலமாய் ஆமென் ஸ்தோத்திர கோத்திரங்கள் உருவாகும். ஆமென். அவன் விதைக்கிறதெல்லாம் 100 மடங்கு அவனுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொல்லி ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். உடன்படிக்கைக்கு தகுதியான ஒரு பிள்ளையாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளைகளே, ஆமென், அதே போல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஜெபித்த மற்றொரு காரியத்திற்காகவோ, ஆமென், அல்லேலூயா, இஸ்மவேலுக்காக நீ ஜெபித்த விண்ணப்பத்தை நான் கேட்டேன். ஆமென், அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இஸ்மவேலுக்காக ஜெபித்த விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். நான் எனக்காக ஜெபிப்பது உண்டு, அதே போல என் குடும்பத்துக்காக ஜெபிப்பது உண்டு, என் சபையின் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பது உண்டு. அதே போல ஆமென், ஏராளமான ஜனங்களிடத்தில் போன் பண்ணும் பொழுது, எனக்கு வாட்ஸ்அப்ல விண்ணப்பங்கள் அனுப்பும் பொழுது அவர்களுக்காக நான் பாரத்தோடு ஜெபிப்பது உண்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அவர்களுக்காக நான் பாரத்தோடு ஜெபிப்பது உண்டு. உள்ளத்துல ஒரு பாரம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், உள்ளத்துல ஒரு பாரம். அல்லேலூயா. ஆமென். கூட இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கணும், உங்களை அறிந்தவர்களுக்காக ஜெபிக்கணும். அவங்க வேதனையோடு இருக்கிறாங்க, கண்ணீரோடு இருக்கிறாங்க. நம்ம மீடியாவில் இருக்கிற ஒரு சில குடும்பங்கள் எனக்கு நல்லா தெரியும், அடிக்கடி போன் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப்ல பேசுவாங்க. ஆமென். ஒரு சிலர் மாத்திரம் நிறைய பிள்ளைகளை கனெக்ட் பண்ணி விட்டு இருக்கிறாங்க, நிறைய குடும்பத்தை கனெக்ட் பண்ணி விட்டு இருக்கிறாங்க. ஆமென். என்னுடைய வாழ்க்கையில பாஸ்டர் லெனின் அவர்கள் ஜெபித்த பொழுது அந்த நேரல ஜெபத்தில் கர்த்தர் அற்புதம் செய்தார். அதே போல நீங்களும் அவங்க இடத்துல போன் பண்ணி பேசுங்க, அவங்க ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்லி நிறைய ஒரு சில குடும்பங்கள், எண்ணிக்கையிலான சில குடும்பங்கள் அநேகரிடத்துல ஆமென் இப்படி கனெக்ட் பண்ணி விட்டு இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளை ஆமென் ஸ்தோத்திரம். அவருடைய பாரம் ஆமென் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஏன் கனெக்ட் பண்ணி விடுறாங்க? அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்ததோடு நின்று விடாம இந்த நேரல ஜெபத்துல பாஸ்டர் லெனின் அவங்க இடத்துல ஜெபம் பண்ணும்போது கர்த்தருக்கு அற்புதம் செய்தார். நீங்க அவங்க இடத்துல பேசுங்க, இந்த நேரல ஜெபத்தை பாருங்க, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். அவங்க உள்ளத்தில் இருக்கிற ஆத்தும பாரத்தை கர்த்தர் கண்டு ஆமென் யாருக்காக ஜெபிக்க அவங்க கனெக்ட் பண்ணி கொடுத்தாங்களோ அவங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆமென் ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, ஆமென், உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மைகளை செய்திருக்கும் பொழுது, உங்க வாழ்க்கையில கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கும் பொழுது உங்க உள்ளத்துல இன்னொரு பாரம் இருக்கணும். ஆமென். உங்க கண்ணு முன்னால இருக்கிறவர்கள், ஆமென், உங்க பக்கத்துல இருக்கிறவர்கள், வியாதியோடு போராட்டத்தோடு பலகீனத்தோடு இருக்கிறவர்கள், ஆமென், தேவ பிள்ளைகளே, நீங்க அவங்களுக்காக ஜெபிக்க, நீங்க விண்ணப்பத்தை கர்த்தரிடத்துல வைக்கும் பொழுது, நீங்க விண்ணப்பத்தை கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் ஆமென், நீ யாருக்காக ஜெபிக்கிறாயோ, நான் சொல்லுகிறேன், நீ யாருக்காக ஜெபிக்கிறாயோ, நீ யாருக்காக ஆபிரகாமை போல ஜெபிக்கிறாயோ, ஒருவேளை அவன் புருஷனுக்காக ஜெபிக்கிறாய், அவன் பிள்ளைக்காய் ஜெபிக்கிறாயா, உன் நண்பனுக்காக ஜெபிக்கிறாய், நீ யாருக்காக ஜெபிக்கிறாயோ அவர்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார், உனக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நான் அவனை ஆசீர்வதிப்பேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன் பிள்ளையை ஆசீர்வதிப்பேன், உன் புருஷனை ஆசீர்வதிப்பேன், அவனை மிகவும்
பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. பழுகவும் பண்ணுவேன், பெருகவும் பண்ணுவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். நீங்க யாருக்காக விண்ணப்பம் பண்றீங்க? பாரத்தோடு. யாருக்காக பாரத்தோடு கண்ணீர் வடிக்கிறீங்க? ஆமென். யாருக்காக நீங்க அழுது ஜெபிக்கிறீங்க? யாருக்காக வேதனையில் இருக்கு? உங்களுக்கு ஒரு பாரம் இருக்கிறது. உங்க வாழ்க்கையில ஒரு குழந்தை பாக்கியம் இல்ல, ஆபிரகாமுடைய உள்ளத்துல குழந்தை இல்ல, அப்படிங்கிற பாரம் அதிகமா இருக்கிறது, கவலை அதிகமா இருக்கிறது. இன்னொன்று, இஸ்மவேலுக்கு குறித்த ஒரு பாரம் இருக்கிறது, இஸ்ரவேலை குறித்த ஒரு தாகம் இருக்கிறது. அல்லேலூயா. இஸ்மவேலை குறித்த ஒரு வாஞ்சை இருக்கிறது. அவனும் நல்லா இருக்கணுமே, அவனும் பிழைச்சு இருக்கணுமே. தேவ பிள்ளையே, இன்றைக்கு அதே போல உங்க வாழ்க்கையில சில நன்மைகளின் குறைவு இருந்தாலும் ஆண்டவரை நம்பி ஓடி நீங்க வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க விசுவாசத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. ஆனா உள்ளத்துல இன்னொரு ஏக்கம், உள்ளத்துல இன்னொரு தாகம், உள்ளத்துல இன்னொரு வாஞ்ச. இஸ்மவேலுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன், இவர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய சமூகத்தில் பிழைத்து இருக்கட்டும், அவர்களுடைய சமூகத்தில் ஆசீர்வாதமா இருக்கட்டும். அவர்களையும் நினைத்தருளுவீராக, அவர்களையும் எண்ணுங்க ஆண்டவரே, அவங்களுக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவர் என்று சொல்லி ஒரு ஆபிரகாமை போல நீ ஜெபிக்க எழும்பும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உன்னையும் ஆசீர்வதிப்பார். நீ யாருக்காக ஜெபிக்கிறாயோ அவர்களையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதுவரை நீங்க அப்படி செய்யல அப்படின்னா இனி செய்ய ஆரம்பிங்க. ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவீங்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பீங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் ஆமே சோத்திரம் உங்க உள்ளத்தில் இருக்கிற பாரத்தையும் அறிந்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். எத்தனை பேர் இந்த லைவ்ல பார்த்துட்டு இருக்கீங்க குழந்தை இல்லைன்னு சொல்லி? அவங்களுக்கு கர்த்தர் குழந்தை கொடுப்பார், அவங்களுக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தது போல இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் வார்த்தையின் மூலமாய் உன்னை பலப்படுத்துகிறார். அன்று சொல்ற, நான் உனக்கு உதவி செய்வேன், குழந்தை பெரும்படியான உதவி செய்வேன், உன்னை நான் பலப்படுத்துவேன், என் நீதியின் வலதுகரத்தினால தாங்குவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன்னு சொல்றாரு. ஆண்டவரே, நான் ஏன் இவ்வளவு வெட்கப்படணும்? எனக்கு ஏன் இவ்வளவு கலக்கம்? எனக்கு ஏன் இவ்வளவு வேதனை? எனக்கு ஏன் இவ்வளவு கண்ணீர்? ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையா இருக்கிறேனே. ஆபிரகாம் பாருங்க, தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் தானே. அவன் தேவனால் ஆண்டவர் அழைத்தார். நீ வா, எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நீ எனக்கு முன்னால போ. அல்லேலூயா. உனக்கு நான் காண்பிக்கிற வழியில போன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்து ஆண்டவர் அழைச்சி ஆமே சோத்திரம் தரிசனத்தை காண்பித்தபடினால எல்லாவற்றையும் விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு, சொந்த தேசத்தை விட்டுட்டு ஆண்டவர் காண்பித்த அந்த வனாந்தரத்துக்கு நேராக பிரயாணப்பட்ட ஆபிரகாமுக்கு தானே குழந்தை இல்லாம இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். தேவ பிள்ளையே, அதே போல ஆபிரகாமோடு கூட கர்த்தர் இருந்து அவனை ஆசீர்வதிக்கிறார், போகிற இடத்துல அவனை காப்பாற்றுகிறார். ஆமென். நிறைய இடங்களில் தரிசனமாகி பேசுகிறார். இந்த சம்பவம் நடக்கும் போது குறை இருக்கிறது, குழந்தை பாக்கியம் இல்ல, குழந்தை பாக்கியம் இல்ல. தேவ பிள்ளைகளே, அதே உபத்திரவத்துல பாடுகளில் நடக்கிறாயா? என்ன ஆண்டவர் தெரிந்தெடுத்தார், ஆண்டவன் அபிஷேகம் பண்ணி அழைச்சிருக்கிறாரு. அவர் தான் என்ன அழைச்சார். புறஜாதியா இருந்தேன், நான் ஆண்டவர் அறியாம இருந்தேன், அவர் தான் என்னை தெரிந்தெடுத்து, அவர் தான் என்ன அழைச்சி இந்த ஊழியத்துக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறார், என்னை ஜெப வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறார், ஆலயத்துல கொண்டு போய் சேர்த்து இருக்கிறார். நான் ஆண்டுடைய சமூகத்துல ஆண்டுடைய வழியில நடந்தாலும், இந்த பிரயாணத்துல போனாலும் எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, எனக்கு திருமணம் நடக்கல, என் குடும்பத்துல வியாதி இருக்குது, சத்துருவின் போராட்டம் இருக்கிறது, ஏன் ஆண்டவர் என்று சொல்லி ஒரு கலக்கம் உங்க உள்ளத்துல இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாம் உள்ளத்துல இருந்ததே, ஆபிரகாம் உள்ளத்திலும் இருந்ததே. ஆபிரகாம் சொன்ன, ஆண்டவரே, எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் இல்லையே, என்னுடைய ஆசீர்வாதத்தை என் வேலைக்காரர் சுதந்திரிக்கணுமோ, எனக்கு ஒரு பிள்ளை இல்லையாப்பா. அதுக்கு முன்பதாக ஒரு பெரிய யுத்தத்துல ஆபிரகாம் ஜெயிச்சுட்டு வராரு. அப்ப ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமுமா இருக்கிறேன். இந்த வார்த்தை சொன்ன உடனே கேட்கிறேன், ஆண்டவரே, அதெல்லாம் கரெக்ட் தான்ப்பா, அது எல்லாம் கரெக்ட் தான். எனக்கு நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க, என்னை அழைச்சது உண்மை, என்னை தெரிந்து கொண்டது உண்மை, வழியில பாதுகாக்கிறது உண்மை, யுத்தங்களில் எனக்கு ஜெயம் கொடுக்கிறது உண்மை, என்னை காப்பாற்றுகிறது உண்மை, என்னை ஆசீர்வதிக்கிறது உண்மை. ஆனா எனக்கு ஒரு சந்ததி இல்லையப்பா. உள்ளத்துல ஒரு ஏக்கம், உள்ளத்துல ஒரு ஏக்கம். கிறிஸ்தவர்களா இருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை அறிந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று தேவ திருச்சபையில கலந்து கொண்டு ஐக்கியத்திலிருந்து நீங்களும் இதே பாடுகளை சுமந்து நடக்கிறீர்களோ, இதே வருத்தத்தோடு நடக்கிறீர்களோ? ஆபிரகாமுக்கு ஆண்டவர்
சொந்த தேசத்திலிருந்து அழைத்து ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்துக்கு நேராய் கொண்டு வரும் பொழுது தரிசனமானார். அதற்கு பிறகு தரிசனமாகிறார். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் பொழுது தரிசனமானார். அவர் ரொம்ப சோர்ந்து போகும் போதும் ஆண்டவர் தரிசனமாகிறார். அவனோடு பேசுகிறார். கவலைப்படாத, நான் சொன்னால் கண்டிப்பா செய்வேன். அல்லேலூயா. 17வது அதிகாரத்தில் ஆண்டவர் மறுபடியும் தரிசனமாகி மறுபடியும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து, நான் உனக்கு ஒரு புத்திரனை தருவேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இன்னைக்கு பாரத்தோடு இருக்கிற நீ, என்னுடைய வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்களை இல்லாம இருக்கிறேனே, நன்மைகளை சுதந்திரிக்க முடியலையே, பலவிதமான பாடுகளோடு நான் பிரயாணம் பண்ணுகிறேனே, பணம் இருக்குது ஆனா சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, என் குடும்பத்தில் இன்னும் திருமணமாகாம இருக்கிறார்களே, இன்னும் வியாதிகள் இருக்கிறதே, சத்துரு போராட்டம் இருக்கிறதே, இதெல்லாம் ஒரு பக்கத்துல எனக்கு பாரமா இருக்குது. ஆனாலும் உங்க பிள்ளைய நான் இருக்கிற ஆலயத்துக்கு போற எல்லாம் செய்யறப்பா, ஆனா என் வாழ்க்கையில் இந்த குறை இருக்கிறது. கலங்காத, உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தருவேன், குழந்தை பாக்கியத்தை தருவேன், கடன் பிரச்சனை மாற்றுவேன், உனக்கு ஒரு வீடை தருவேன், ஒரு சொந்த இடத்தை தருவேன், நீ வேலை செய்கிற இடத்துல ஒரு உயர்வை தருவேன், உன் தொழில ஒரு இப்படி ஆண்டவர் பேசி இருக்கலாம். ஆனா ஏன் நடக்கல அப்படிங்கிற கேள்வியோடு இருக்கலாம். ஆபிரகாமுக்கு அப்படிதான் இருந்தது. ஆண்டவரே, புறஜாதியில இருந்து ரட்சிக்கப்பட்டு என்னை தெரிந்து கொண்டு கொண்டு வந்தீங்க, அவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் ஏன் இப்படி இருக்கிறேன் கேள்வியோடு இருக்கலாம். அல்லேலூயா. இந்த சூழல நானும் கடந்து போகிறேன். ஆண்டவரே, நான் திரும்ப திரும்ப ஆவில உணர்கிற somebody is there. எனக்கு ஏன் ஆண்டவரே இது நடக்கல, எனக்கு ஏன் இது நடக்கல, என்ன அழைச்சது நீங்க உண்மைதானே, என்ன தெரிஞ்சு கொண்டது நீங்க உண்மைதானே, ஆண்டவரே என்ன நீங்க அழைச்சது உண்மைதானப்பா, என்ன அபிஷேகம் பண்ணது உண்மைதானே. சில நேரங்களில் குழம்புகிறாயா, மனதில் ஒரு குழப்பம் வருகிறதா, ரெண்டு விதமான எண்ணம் வருதா, பிசாசு போடுறானா, உன் அழைச்சதெல்லாம் உண்மை இல்லை, பொய், நீ அங்கேயே இருந்திருக்கலாம், அப்படி சில நேரத்தில் கன்ஃபியூஸ் கொடுக்கிறானா. நெவர் நெவர். பிசாசு சத்தத்துக்கு செவி கொடுக்காத, தவறான ஆலோசனைக்கு செவி கொடுக்காத. அன்று திரும்ப கொண்டு ஆணித்தரமாய் சொல்லுகிறார், உன் அழைத்தவர் நான், உன்னை தெரிந்து கொண்டது நான், உன்னை ரட்சித்தது நான், உன்னை சபையில இணைத்தது நான், உன்னை ஊழியத்தில் கொண்டு வந்தது நான், வாக்குத்தத்தம் கொடுத்தது நான், அதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறேன். ஆமென். ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் மறுபடியும் சொல்லுகிறார், உனக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை தருவேன். 75 வயசுல சொன்னது போலதான் இப்பவும் சொல்லுகிறார், ஒரு குழந்தை பாக்கியத்தை நான் உனக்கு தருவேன், ஒரு புத்திரனை நீ பெறுவா, அவனுக்கு ஈசாக்குன்னு பெயரிடுவாய், அவன் ஆசீர்வாதமா இருப்பான், அவன் சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும், அவன் மூலமா ஒரு பெரிய எழுப்புதல். அல்லேலூயா. ஆவியானவர் அநேகரிடத்துல பேசிட்டு இருக்கிறார். பயப்படாதுங்க, பயப்படாதுங்க, லேட் ஆகுதுன்னு சொல்லி கலங்காதுங்க. ஆண்டவர் இன்னும் உறுதிப்படுத்துகிறார். நீ பின்வாங்கிறாதுங்க, சோர்ந்து போயிடாதுங்க, ஜெபத்தை விட்டுறாதுங்க, வேத வாசிப்பை விட்டுறாதுங்க, விசுவாசத்தை விட்டுறாதுங்க, நம்பிக்கை விட்டுறாதுங்க, ஆலயத்துக்கு போகிறத நிறுத்தாதிருங்கள். ஆமே, உங்க தனிப்பை ஜெபத்தை நிறுத்திராதுங்க, உங்க வேத வாசிப்பை நிறுத்திராதுங்க, ஒரு தரிசனத்தை அப்படியே பிடிச்சிட்டு ஓடிட்டே இருங்க, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சு போயிட்டே இரு. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு ரீகன்ஃபர்மேஷன் தருகிறேன் என்று சொல்லுகிறார். உனக்கு கர்த்தர் சொன்னபடியே செய்வார், செய்து முடிப்பார். ஆமென். ரபாபா மா ஷக்கர் ரபாவுலாபா. ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பாருங்க. அல்லேலூயா. 2005 எனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். 2005 வாக்குத்தத்தம் கொடுத்தார். லெனின், நீ முதிர் வயது வரைக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஒரு இடி முழக்க சத்தம், கம்பீரமான ஒரு சத்தம், ஒரு வெள்ளை வஸ்திரம் தரிச்சு, அவ்வளவு ஒரு வெள்ளை வஸ்திரம், தலை, தாடி, முடி எல்லாமே பியூர் ஒயிட். அப்படிப்பட்ட ஒரு அழகை நான் பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பிரகாசம் உள்ள ஒரு மனிதர் இறங்கி வந்து, லெனின், நீ முதிர் வயதிலும் ஆசீர்வாதமாய் இருப்பாய். அந்த கணீர் என்கிற குரல், இடி முழக்க சத்தம். தேவ பிள்ளையே, அந்த வாக்குத்தத்தம் வந்தது.
அதற்கு முன்பதாக வாலிப நாட்களிலே கர்த்தர் நிறைய தடவை என்னோடு பேசி இருக்கிறார். இந்த மும்பை பட்டணத்துக்கு நான் வந்தது தேவ தரிசனத்தின்படி, தேவ அழைப்பின்படி. உன்னை ஒரு இடத்துக்கு கொண்டு போவேன், உன்னை ஒரு மாநிலத்துக்கு கொண்டு போவேன், அங்கே நீ என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாய். இதுவரைக்கும் நான் ஒரு தடவை கூட வராத மாநிலம் தான் இந்த மும்பை பட்டணம். ஆண்டவர் திடீரென கொண்டு வந்தார். ஆண்டவர் கொண்டு வந்து இந்த இடத்துல என்னை நாட்டினார். எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா, எவ்வளவு உபத்திரவம், பாடுகள். கல்யாணம் முடிஞ்சு 2005 ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார். முதிர் வயதில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதற்கு பிறகு சில வருடங்கள் என்னுடைய வாழ்க்கையில கண்ணீர், ₹1 மதிப்பு எனக்கு இப்பவும் தெரியும். எவ்வளவு ஒரு வேதனை. சாப்பிடாத நாட்கள், வெறும் ரசமும் சோறு சாப்பிட்ட நாட்கள், பண இழப்புகள், தோல்விகள். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு கரெக்டா போவேன், கரெக்டா ஜெபம் பண்ணுவேன், யூத் மீட்டிங் நடத்திட்டு இருந்தேன், சர்ச்சில் வர்ஷிப் நடத்துவேன், மாசத்துக்கு ஒரு தடவை செய்தி கொடுப்பாங்க, அதையே நான் செய்வேன். இதையும் சுமந்தேன், வாக்குத்தத்தத்தை சுமந்தேன், பாடுகளையும் சுமந்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாட்கள் போக 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 நாட்கள் போக 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 ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை எப்ப சொன்னாரோ அதற்கு பிறகு உறுதிப்படுத்தினார். என்ன ஆண்டவரே, ஊருக்கு போயிடலாமா? நோ நோ. ஆண்டவர் சொன்னாரு, உன்னை இந்த இடத்துல தான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் திரும்ப திரும்ப பேசினார் தரிசனத்தோடு. அது உறுதியா பிடித்தேன் பிரியமானவர்களே, அதை உறுதியா பிடிச்சேன். ஆனா இன்றைக்கு இத்தனை வருடம் ஆகிறது, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் 100% உண்மையே. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இதே உபத்திரவத்தின் பாதையில் அநேகர் இருக்கிறது நான் ஆவில உணர்கிறேன். தேவ பிள்ளையே, அல்லேலூயா. தேவ பிள்ளை அவர் வாக்கு கொடுத்தபடியே செய்கிற கர்த்தர். வாக்குத்தத்தம் மாறாது, தரிசனம் மாறாது. இப்ப உன்னை நிறைய பேர் ஏளனமா பார்க்கலாம். என்ன அந்த நாட்களில் ஏளனமா பார்த்தாங்க, அவமதிச்சாங்க, என் மேல பல பழிகளை சுமத்தினார்கள். பயங்கரமான வேதனைகளை இன்னலையும் தாண்டி தான் வந்த பிரியமானவர்களே. அல்லேலூயா. அந்த லெவல் தாண்டி இப்ப அடுத்த லெவலுக்கு என்ன கர்த்தர் கொண்டு போயிட்டு இருக்கிறார். இப்ப அதே போல அநேக பாடுகள், ஆனா கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், கர்த்தர் தரிசனம் கொடுத்திருக்கிறார். இந்த பாடுகளையும் உபத்திரவங்களையும் நீ தாண்டி போகும் பொழுது இன்னொரு லெவலுக்கு நான் உன்னை மேல கொண்டு போவேன். நாமே சொல்லுங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. மும்பை பட்டணம் மட்டுமல்ல, பல இடங்களுக்கு உன்னை நான் கொண்டு போவேன், பல தேசங்களுக்கு உன்னை கொண்டு போவேன். ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், தரிசனம் கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, அந்த தரிசனம் நிறைவேறணும், அந்த வாக்குத்தத்தை நிறைவேறணும்னா இன்னைக்கும் நான் நிறைய பாடுகளை சுமக்கிறேன், நிறைய ஆமென் பாடுகளை சுமந்து தான் போயிட்டு இருக்கிறேன். ஆனா உள்ளத்துல தரிசனத்தை சுமந்து இருக்கிறேன். நாமே சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பாடுகளும் இந்த உபத்திரவங்களும் தரிசனத்தை ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், உனக்கு ஒரு புத்திரன் வரும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, எத்தனை பேர் பலப்படுறீங்க? கர்த்தருடைய வார்த்தை நம்புற சொல்றவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறதை செய்கிற கர்த்தர், ஆண்டவர் சொல்லுகிறதை செய்து முடிக்கிற கர்த்தர். ஒருபோதும் அவர் சொல்லுகிறதை செய்யாத தேவன் அல்ல, அவர் செய்கிறதை தான் சொல்லுகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவர் சொல்லுகிறதை தான் செய்கிற கர்த்தர். ஆமென். அவர் சொல்லுகிறதை செய்கிற கர்த்தர். உன் வாழ்க்கையில சொன்னதை செய்து முடிப்பார். உனக்கு விரோதமாய் சத்துரு எழுப்பி நிற்கிறானா? உனக்கு விரோதமாய் மனிதர்கள் எழுப்பி நிற்கிறார்களா? உனக்கு விரோதமாய் ஆமென் பலவிதமான அவமானங்களும், பலவிதமான ஏளனங்களும், பலவிதமான சோத்திரம், பாடுகளும், உபத்திரவங்களும் உன்னை துரத்தி துரத்தி வருகிறதா? தேவ பிள்ளைய தைரியமாயிரு. உனக்கு முன்னால வாக்குத்தத்தம் இருக்கிறது, உனக்கு முன்னால தரிசனம் இருக்கிறது. அந்த தரிசனத்தையும் அந்த வாக்குத்தத்தையும் தோற்கடிக்க இந்த உலகத்துல எந்த சக்தியால முடியாது. அல்லேலூயா. தரிசனத்தை தந்தவர், வாக்குத்தத்தை தந்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணையும் மகாபரிய பலனும் கேடகுமாய் இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, உனக்கு ஒரு புத்திரனை தருவேன். ஆமென். அவன் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா.
நீ எதற்காய் அழுதாயோ, எதற்காய் கண்ணீர் வடித்தாயோ, எதற்காய் நீ புலம்பிக் கொண்டிருந்தாயோ, எதற்காய் நீ வேதனையோடு இருக்கிறாயோ, அந்த காரியத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த காரியத்திலிருந்து நான் உன்னை விடுவித்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நீ ஜெபித்த ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் பழுகவும் பெருகவும் பண்ண போகிறார். ஆமென். நீ விண்ணப்பம் பண்ணின எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஒரு பெருக்கத்தை உனக்கு கொடுப்பார். வாக்குத்தத்தத்தை மட்டும் பிடிச்சிக்க, தரிசனத்தை பிடிச்சிக்க, நம்பிக்கை இழந்து போகாத, ஜெபத்தை விட்டுறாத, வேத வாசிப்பை விட்டுறாத, ஆலயத்துக்கு போறதை விட்டுறாத. ஆமென். அல்லேலூயா. ரீகபா. உன் ஆசீர்வாதத்தை கெடுக்க, உன் தரிசனத்தை கெடுக்க, உன் ஊழியத்தை கெடுக்க, நிறைய தவறான ஆலோசனைகளை கொடுக்க சத்துரு வருவான். சத்துரு வருவான். பல சூழ்நிலைகளை உனக்கு விரோதமாய் திருப்பி உன் ஆலயத்தை விட்டு தூக்குவான். ஊழியம் செய்ய விடாம தடுப்பான், ஜெபிக்க விடாம தடுப்பான். அல்லேலூயா. இது எல்லாம் சத்துருவின் திட்டம். இது எல்லாம் பிசாசுடைய திட்டம். இதுல யாரும் விழுந்துடக்கூடாது, யாரும் விழுந்துடக்கூடாது. தேவ பிள்ளைகளே, நீங்க தைரியமா இருக்கணும், நீங்க விசுவாசத்தோடு இருக்கணும். உன்னை ஆசீர்வதிப்பார். நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ அவங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து பழுக பெருக பண்ணுவார். அல்லேலூயா. எத்தனை பேருங்க நம்புறீங்க? நம்புறவங்க எல்லாம் அப்படியே ஆமென் சொல்லுங்க பாப்போம். எந்த காரியத்தை குறிச்சு? குழந்தை பாக்கியத்துல இந்த வசனத்தை எழுதி இருக்கிறது. ஆனா குழந்தை பாக்கியம் மட்டுமல்ல, எந்த காரியத்துக்காக நீ ஜெபம் பண்ணாலும் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் உனக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். என் ஆண்டவர் பேசி 5 வருஷம் ஆயிட்டு. என் வயிற்றுல ஒரு குழந்தை வரும், ஒரு பிள்ளைய தூக்கிட்டு நான் கொஞ்சம் மாதிரி நான் தரிசனம் பார்த்தேன். பல வருஷம் ஆயிட்டு. ஆனா ஏன் ஆண்டவர் இன்னும் கொடுக்கல? கண்ணீரோடு இருக்கிறியா? நான் நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறது போல நான் தரிசனத்துல பார்த்தேன். ஒரு சொந்த வீடு எனக்கு தர்றது போல நான் பார்த்தேன். ஆண்டு எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆனா இன்னும் நடக்கல. அது பொய்யோ என்று சொல்லி ஆமென் மனம் அடைந்து போகிறாதுங்க. உங்க மனம் உடைஞ்சிடக்கூடாது, உங்க மனம் பின்வாங்கிடக்கூடாது. ஆண்டவர் ரீகன்ஃபர்மேஷன் பண்றாரு. நோ நோ, அவர் சொன்னது சொன்னதே, அவர் சொன்னது சொன்னதே, அவர் சொன்னபடியே செய்வார். அவர் சொன்னபடியே செய்வார். எதை குறிச்சு கலங்காத. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்தீங்களப்பா, நான் கடன்ல இருக்கிறேனே. நிறைய பேர் அல்றீங்கல்ல, ஆண்டவரே பிரஜாதியா இருந்தப்பா, என்னை அழைச்சிட்டு வந்தீங்க, என்ன அபிஷேகம் பண்ணீங்க, ரிச்சித்தீங்க, சபையில சேர்த்தீங்க, ஆராதனை கரெக்டா போயிட்டு இருக்கிறேன். ஆனா என் கடன் பிரச்சனை மாறலையே. கலங்குறியா? மன உடைஞ்சு போறாத. ஆண்டவர் ரீகன்ஃபர்மேஷன் பண்றார். இன்னைக்கு இந்த நாளில் கர்த்தர் உனக்கு மறுபடியும் சொல்லுகிறார், ஆபிரகாமை சந்தித்தது போல உன்னை இந்த நேரல ஜெபத்துல சந்தித்து பேசுகிறார். நீ கலங்காத. உனக்கு வாக்கு கொடுத்தபடியே அவர் செய்வார். உன்னை அழைச்சபடியே உன்னை நடத்துவார். கலங்காதிருங்கள், கலங்காதிருங்கள். திருமணம் நடக்கும், வியாதிகள் மாறும், போராட்டங்கள் மாறும், உபத்திரவங்கள் மாறும். பழுகவும் பெருகவும் பண்ணுவார். உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, என் ஆண்டவரே, என் பிள்ளைக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை, நான் எவ்வளவு போராடுறேன்ப்பா. நம்பிக்கையை விட்டுறாத, ஜெபத்தை விட்டுறாத, ஆலயத்துக்கு போறதை விட்டுறாத, கர்த்தரை ஆராதிக்கிறத விட்டுறாத. உனக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஜெபிக்க மட்டும் மறந்துடாத, வேதத்தை வாசிக்க மறந்துடாத. உனக்கு அவர் நன்மை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உனக்கு நன்மை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு ரீகன்ஃபர்மேஷன் உனக்கு தாரார். அதை ரிசீவ் பண்ணிக்க, அதை ரிசீவ் பண்ணிக்க. ஹல்லேலூயா. அதை ரிசீவ் பண்ணிக்க. அற்புதம் நடக்க போகிறது, அற்புதம் நடக்க போகிறது. ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். ஒரு வல்லமை வெளிப்பட போகிறது. ரீமாமா ஷக்கரமி அந்தரபா ரிமியா கடகத ரிமியா சங்கர பாபா 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 ஹalleluya. ரிமியா கத ரியாந்தரமா ஷக்கர. ஹalleluya. இன்னைக்கு ஆத்மா ரொம்ப பாரத்தில் இருக்கிறது நான் பார்க்கிறேன். இந்த ஜெபத்துக்கு பிறகுதான் எஸ்
இந்த பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்கும் போதே ஆமென் ஆவியானவர் எனக்கு அதிகமான ஒரு பாரத்தை கொடுக்கிறார். ஆமென் அது என்ன பாரம் அப்படின்னா, ஆமென் நிறைய பேர் நீங்க இப்படிதான் எழுதிட்டு இருக்கிறீங்க. எஸ் ஆண்டவரே என்ன அழைச்சது நீங்க தானப்பா. ஆமென் ஆண்டவரே பிரஜாதியா இருந்தப்பா, ஆமென் என்ன ரட்சித்தது நீங்க தானப்பா. ஆமென் என்ன அழைச்சது நீங்க தானப்பா. ஆமென் இப்ப என் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் என்ன திட்டுறாங்க, ஆமென் நீ போன அதனாலதான் உனக்கு இந்த பிரச்சனை, ஆமென் நீ நம்ம தெய்வத்தை விட்டுட்டு போன அதான் உனக்கு இந்த பிரச்சனை. ஹalleluya நிறைய பேர் உன்னை அவமானப்படுத்துறாங்கல்ல, ஆமென் ஆண்டவரே உனக்கு ஒரு குழப்பம் வருது இல்ல. எஸ் இன்னைக்கு ஆண்டவர் இல்ல மகளே, ஆமென் இல்ல 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 எஸ் லார்ட் இல்ல, எஸ் ஆபிரகாமை அழைத்தது போலதான் ஆமென் உன்னை நான் அழைச்சிருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஹalleluya ஆபிரகாமை தெரிந்து கொண்டது போலதான் உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தது போலதான் உனக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஆபிரகாமை வழிநடத்தினது போலதான் உன்னை நான் வழிநடத்துகிறேன். ஆபிரகாமின் விண்ணப்பத்தை கேட்டது போலதான் உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டுட்டு இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் இன்னைக்கு உன் மன பாரமா இருக்கிறதா, ஆமென் நீ கலங்காத, ஹalleluya நீ கலங்காத. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக இறங்கி வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. இப்போ உன்னை பலப்படுத்திக்கொள், உன்னை தைரியப்படுத்திக்கொள், அந்த தரிசனத்தை மறுபடியும் புதுப்படுத்திக்கொள், புதிதாக்கிக்கொள். ஹalleluya ரபா ஷந்த ரபா லபா. தரிசனத்தை கொடுத்தவர் உன் கூட இருக்கிறாரு. தரிசனத்தை கெடுக்க எத்தனை பேர் வந்தாலும் உன் தரிசனத்தை கெடுப்பதற்கோ, உனக்குள்ள அவிசுவாசத்தை போடுவதற்கோ, உன்னை ஜெப வாழ்க்கையிலிருந்து பிரிப்பதற்கோ, ஆலயத்திலிருந்து உன்னை பிரிப்பதற்கோ எத்தனை பேர் வந்தாலும் இடம் கொடுக்காத, எத்தனை பேர் வந்தாலும் இடம் கொடுக்காத. உன்னை தரிசனத்தை கொடுத்தவர் கர்த்தர். அந்த தரிசனத்தை பிடிச்சிட்டு ஓடிட்டே வா, அந்த தரிசனத்தை பின்னால நடந்துட்டே வா. ஆமென். தடைகள் இருந்தாலும், பாரம் இருந்தாலும், வருத்தம் இருந்தாலும், கண்ணீர் இருந்தாலும், இழப்புகள் இருந்தாலும் தரிசனத்தை பிடிச்சிட்டு ஓடிட்டே வா. ஹalleluya கர்த்தருக்கு பின்னால வந்துட்டே இரு. ஒரு நாள் வரும், என்னைக்கு ஆபிரகாமை கர்த்தர் முதல்ல சந்திச்சாரோ அதே போல மறுபடியும் சந்தித்தாரு. அதே போல கர்த்தர் உன்னை சந்திக்கிற நாள் வருகிறது. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ரீகன்ஃபர்மேஷன் கொடுக்கிறாரு. ஆமென். தேவனுடைய பிள்ளையே, நீ எதை குறிச்சு கலங்காத, எதை குறிச்சு நீ பயப்படாத. கர்த்தருடைய வல்லமை மேல இறங்கி வருகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. நல்ல கைகளை தட்டி ரிசீவ் பண்ணிக்க, நல்ல கைகளை தட்டி ரிசீவ் பண்ணிக்க. அற்புதம் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது. ரீ மாமா ரபா மாமா. அநேக கண்ணீர் வடிக்கிறீங்க. ஹalleluya எனக்குள்ள இருக்கிற ஆவின் அவ்வளவு பாரப்படுகிற, என் கண்ணில இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. தேவ பிள்ளை இன்றைக்கு ஹalleluya. ஆமென். உன் கண்ணீருக்கு ஒரு பதில் உண்டு, உன் கண்ணீருக்கு ஒரு பதில் உண்டு. ஆபிரகாம் ஜெபித்தது போல இன்னைக்கு நேரலையில பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆமென். என்னுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு, ஆமென், ஆபிரகாமின் விண்ணப்பத்தை கேட்டு இஸ்மவேலுக்கு கர்த்தர் அற்புதம் செய்தது போல இன்றைக்கு அடியனுடைய விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். இஸ்மவேல் உமக்கு முன்பதாய் பிழைத்திருப்பானாக. அதே போல ஆண்டவரே, எத்தனை பேர் இந்த நேரலை ஜெபத்துல விண்ணப்பங்கள் அனுப்பி இருக்கிறார்களோ, எத்தனை பேர் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, எத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் ஜெபிக்கிறப்பா. என்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றின கர்த்தர், எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றின கர்த்தர், இன்றைக்கு ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகள் உமக்கு முன்பதாய் பிழைத்து இருக்கட்டும். இந்த பிள்ளைகள் உமக்கு முன்பதாய் பிழைத்து இருக்கட்டும். இந்த பிள்ளைகள் உமக்கு முன்பதாய் ஜீவனோடு இருக்கட்டும். இந்த பிள்ளைகள் உமக்கு முன்பதாய் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இந்த பிள்ளைகள் உமக்கு முன்பதாய் ஆண்டவரே ஒரு புத்திர சன்னிதானத்தை பெற்று ஒரு குழந்தையை பெற்றெடுத்து ஆண்டவரே ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இந்த பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனைகள் மாறி, இந்த பிள்ளைகளுடைய சத்துருவின் போராட்டங்கள் மாறி, இந்த பிள்ளைகளுடைய வேலை இல்லாத பிரச்சனைகள் மாறி, இந்த பிள்ளைகளுடைய உபத்திரவங்கள் மாறி, இவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். உமக்கு முன்பதாய் பிழைத்து இருக்கட்டும் ஆண்டவரே. ரீமாமா கபாபா பாபா பாபா ரீ கபாபா பாபா பாபா ரீமா சந்த ரகதனமா ரபோத்தட ரகனமா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய ரிசீவ் பண்ணு. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. உன் கர்ப்பத்தில் ஒரு வல்லமை இறங்கி வருகிறது. உன் கர்ப்பத்தில் ஒரு வல்லமை இறங்கி வருகிறது. சத்துருவின் வல்லமை விலகுகிறது இயேசுவின் நாமத்தினால. கர்ப்பத்தை பிடிச்சிருக்கிற சத்துருவின் வல்லமை, வியாதிகளின் வல்லமைகள், உபத்திரவத்தின் வல்லமைகள், சாபத்தின் வல்லமைகள் இப்ப இயேசுவின் நாமத்தில் உடைய போகிறது. இயேசுவின் நாமத்தில் உடைய போகிறது. வல்லமை இறங்குகிறது. இப்ப என் மனைவி ஜெபம் பண்ணுவாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்காக எல்லாரும் வயித்துல கை வச்சு கொள்ளுங்க. அற்புதம் நடக்க போகிறது. Receive in the mighty name of Jesus Christ. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில் ஆண்டவரே பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அத்தனை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்காக
செபிக்கிறேன். Yes, Lord. இயேசுவின் நாமத்தினால் Amen. ஆண்டவரே, Amen. தேவ வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இறங்கட்டும் ஐயா. தேவ வல்லமை இறங்கட்டும். இறங்கட்டும் ஐயா. ஆவியானவரே நீர் ஆட்கொள்ளும்படி Amen. செபிக்கிற Yes, ஆண்டவரே. Lord. அப்பா எத்தனையோ வருஷமாக ஆண்டவரே குழந்தை இல்லாமல் இருக்கிற இந்த பிள்ளையை என் தேவன் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. தடைகளை மாற்றுங்க, தடைகளை மாற்றுங்க. ஆவியானவர் எல்லா தடைகளையும் உடைத்து ஆண்டவரே என் தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. என்ன தடைகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே தகர்த்து எரிகிறேன் ஆண்டவரே. தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும். அந்த வயிற்று பகுதியில தேவ வல்லமை இறங்கட்டும். இப்பொழுதே ஆண்டவரே அற்புதங்கள் நடக்கட்டும். இப்பொழுதே அதிசயங்கள் நடக்கட்டும். அப்பா வருகிற வருஷத்துல ஆண்டவரே பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்தை ஆண்டவரே பெற்றுக்கொள்ள என் தேவன் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி. பிள்ளைகள் மகிழ்ந்து இருக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் மகிழ்ந்து இருக்கட்டும் ஆண்டவரே. எத்தனையோ வருஷம் ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகள் தலை குனிந்து இருந்தார்கள் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக என் தேவன் தலை நிமிர செய்யுங்க ஆண்டவரே. என் தேவன் தலை நிமிர செய்யுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசுப்பா உங்க வல்லமை இறங்கட்டும். பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் மீது தேவ வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆவியானவர் ஆட்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எஸ் எஸ் தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே 75வது வயசுல அவர் வாக்கு கொடுத்தாரு. அடுத்த 99 வயசுல தரிசனமாகிறாரு. அவனுக்கு ரீகன்ஃபர்மேஷன் கொடுக்கிறாரு. ஆமே தேவ பிள்ளை நினைக்க கூடாது இன்னும் ரொம்ப வருஷம் போகணும்னு சொல்லி 21 அதிகாரத்துல 17 அதிகாரத்துல வாக்கு கொடுக்கிறாரு. மறுபடியும் ரீகன்ஃபர்மேஷன் பண்றாரு. 99 வயசுல ரீகன்ஃபர்மேஷன். ஆமே 100வது வயதுல 21வது வயசு 21 அதிகாரத்துல சாப்டர் 21ல ஆமென் 21ல சொல்லுகிறது ஆபிரகாமுக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். கரங்களை தட்டுங்க. ஹalleluya. ஒரு வருஷத்துல அற்புதம் நடந்தது. இந்த 2024 இப்ப பிப்ரவரி மாதம் ஹalleluya தேவ பிள்ளையை 2026 பிப்ரவரி மாதத்துக்குள்ள வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி, விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆமா ரத்துனாமா ஷபா. ஒருவேளை உனக்கு நிறைய வருஷங்கள் ஆமென் வாக்குத்தத்தங்கள் நடக்காம இருந்திருக்கலாம். 10 வருஷம் 15 வருஷம் குழந்தை இல்லாம இருந்திருக்கலாம். 10 வருஷம் 15 வருஷம் ஆசீர்வாதம் இல்லாம இருந்திருக்கலாம். நிறைய ஆமென் பிரச்சனைகளை நீ கடந்து வந்திருக்கலாம். அடுத்த ஒரு வருடத்துக்குள்ள அந்த அற்புதம் நடந்தது. அந்த அடுத்த ஒரு வருடத்துல அந்த அதிசயம் நடந்தது. அந்த ஒரு வருடத்துக்குள்ள அவன் நன்மைகளை பெற்றுக்கொண்டா. அந்த ஒரு வருடத்துக்குள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா. அந்த ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது. தேவ பிள்ளை கைகளை தட்டி ரிசீவ் பண்ணிக்க. நீ ஒரு புத்திர பாக்கியத்தை பெறுவாய். ஆமென். உனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாயிருக்கும். எல்லா தடைகளும் விலகி இருக்கும். தேவ பிள்ளையே உனக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ அதை கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்க பண்ணுவார். என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ, என்ன வார்த்தையினால் உன்னை அழைத்தாரோ, என்ன வார்த்தை சொல்லி உன்னை ஆமென் புறஜாதியில இருந்து உன்னை அழைத்து கொண்டு வந்தாரோ அதை செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுங்க. விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த ரீகன்ஃபர்மேஷனை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய சகல தேவைகளை சந்திப்பீராக. சகல தேவைகளை சந்திப்பீராக. அற்புதம் நடப்பதாக. கமெண்ட் பாக்ஸ்ல விண்ணப்பம் அனுப்பின எல்லாருக்கும் அற்புதம் செய்யுங்க. இன்னைக்கு நீங்க சொன்ன வார்த்தையின்படியே இந்த வசனத்தின்படியே ஆண்டவரே நீர் அற்புதம் செய்து விட்டதற்காக நன்றி. இன்றைக்கு இந்த ஆசீர்வாதம் இறங்கி வந்து விட்டதற்காக நன்றி. எல்லா பிரச்சனைகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை தூக்கி விடுகிறதற்காக நன்றி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளட்டும். பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே இனி இது ஆஃப்லைன்ல பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. விண்ணப்பங்களை கேட்டு அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். 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 கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி ஆமென் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். இந்த வார்த்தை மறந்துடாதுங்க. ஆண்டவர் சொன்னபடியே செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. அதனால யாவரும் உற்சாகமாய் ஆமென் நீங்க செய்கிற ஆமென் நீங்க எப்படி நீங்க கர்த்தரை தேடுகிறீர்களோ அதுல ஒரு குறை வைக்காம ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க. ஆமென். வேதத்தை வாசித்து கொண்டே இருங்க. அதுல விட்டுறாதுங்க. விசுவாசத்தை பிடிச்சுக்கிடுங்க. ஆலயத்து போறவங்க ஆலயத்து போயிட்டே இருங்க. விட்டுறாதுங்க. ஊழியம் செய்யறவங்க ஊழியம் செஞ்சுட்டே இருங்க. விட்டுறாதுங்க. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தவர், தரிசனம் தந்தவர், நிச்சயமா நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. இந்த ஒரு விஷயத்துக்குள்ளாக எல்லாமே நடந்து முடியும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் உங்களை நேரில் ஜெபத்துல சந்திக்கிற வரைக்கும் தேவ கிருபை தேவ பிரசன்னம் உங்களோடு இருந்து எங்களோடு இருந்து நடத்துவதாக. ஆமென். God bless you. God bless you.